என்ன தோஃபி வீடியோலாம் 1 லட்சம் 1.5 லட்சம் போயிட்டு இருக்கு. இப்போ சேல்னா பரவாயில்லையா? கேட்கறவங்கலாம் புதுசா கேட்கறாங்க, வாங்கினா புதுசு தான் வாங்குறாங்கிறாங்க. என்னன்னா பண்றது? அதான் பொங்கலுக்காக ஒரு புதுசு வாங்குறதுக்காகவே வேண்டி ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேனே, அதை காமிக்கலையா? சரி வா நானே காமிக்கிறேன். ஐக்கியோட நியோ 9 ப்ரோ 12GB RAM 256GB பில்லோட வரக்கூடியது. இது 45 ரூபா ப்ளூஸ் இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா விவோவோட X200 12GB RAM 256GB பில்லில் நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் 1 இயர் வாரண்டியோட வந்துடும். புதுசோட விலை 62,000 வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 கொடுத்துருக்கோம். மோட்டோவோட H50 Pro 12GB RAM 256GB பில்லில் நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் வாரண்டியோட வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,000 இருக்குது. நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 25,000 கொடுத்துட்றோம். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S24 FE 8GB RAM 256GB பில்லில் நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் 11 மாதம் வாரண்டியோட வந்துடும். 62,000 பில்லோட இருக்குது. நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 43,000 கொடுத்துட்ருக்கோம். ஐக்யூ லேட்டஸ்ட்டாக வந்து ஐக்யூ 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டியோடு நமக்கு வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62,000 ஆன்லைனில் வருது. நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 54,000 கொடுக்குறோம். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா விவோவோட Y300 24,000 புதுசோட ப்ரைஸு, சேம் 1 இயர் வாரண்டியோட இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 19,000 கொடுக்குறோம். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா விவோவோட V40 Pro 8GB RAM 256GB பில்லோட வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 47,000 இருக்குது. நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 35,000 கொடுக்குறோம்.